ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், அதை லேர்ன் பண்ணுறதால உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் வரும், அதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்? இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு கம்பல்சரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி உங்ககிட்ட டீம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே ஒரு ஏஜென்சி ஹையர் பண்ணி அவங்க மூலமாக ஆட்ஸ் ரன் பண்ணலாம். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் உங்களால் ப்ராப்பரான ரிசல்ட் கெட் பண்ண முடியும். அது உங்கள் டீம் கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை வெளி ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்ககிட்ட கரெக்டான கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் உங்களால் ப்ராப்பரான ரிசல்ட் கெட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பல்சரி லேர்ன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீக்லி ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி டேட்டாஸ் அவங்க கொடுக்குறாங்க, அந்த டேட்டாஸ் நம்ம எங்கே ட்ராப் ஆகுறோம், எதை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்லைனா நீங்கள் அப்படியே ஸ்டேபிளாக அங்கே தான் இருப்பீங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி ஆகணும். அதுவும் இன்னைக்கு சுச்சுவேஷன் கம்பல்சரி லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ண சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டியது சோஷியல் மீடியா அட்வர்டைசிங். இதுவே நீங்கள் ஒரு B2B இருந்தால் கூகுள் ஆட்ஸும் லிங்க்டினும் லேர்ன் பண்ணணும். இதுவே நீங்கள் B2C இருந்தால் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் லேர்ன் பண்ணணும். ஸோ ரெண்டுமே காமன் தான். இதை ஏன் நான் லேர்ன் பண்ண இன்னைக்கு எல்லா கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டிரைவன் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ்க்காக ஆடியன்ஸ் அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் கெட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளோட வேலை வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அப்போ நம்ம கரெக்டான டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும் போதும், உங்களால் வந்து கரெக்டான ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். பிகாஸ் உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்காக கான்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் வச்சோ இல்லை வேற யாரோ வச்சு கிரியேட் பண்ணுறத விட நீங்களே கிரியேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ கிரியேட் பண்ணலாம், ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரீல்ஸ் கிரியேட் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காக கான்டென்ட் நீங்கள் இமீடியட்டாக கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோவை அதிகமாக கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸ்க்காக வீடியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டோரிஸ் மட்டும் தான் உங்களை வந்து எமோஷனலாக வந்து உங்களோட டார்கெட் ஆன்ஸோட கனெக்ட் பண்ணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு அடிஷனலாக வந்து பர்சனல் பிராண்டிங்கும் பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமரை டைரெக்டாக ரீச் அவுட் பண்ண எனக்கு இருக்க ஒரே சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் வாட்ஸ்அப் வந்து B2Cக்கு யூஸ் பண்ணலாம், B2Bக்கு யூஸ் பண்ணலாம். இமெயில் வந்து நீங்கள் B2Bக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக உங்கள் கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மெயினாக நான் எங்கே யூஸ் பண்ண சொல்லணும்னா, உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, அந்த ஆடை வந்து இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த நர்ச்சரிங் டூலாக வந்து இந்த இமெயில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்களோட கன்வர்ஷன் ரேட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எப்படி பல்க் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேஷன் செட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து சாட்பாட் செட் பண்ணுறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இமெயிலையும் எப்படி சீக்வன்ஸ் செட் பண்ணுறது, ஸோ மெயில் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு நர்ச்சரிங் டூலாக வச்சு லேர்ன் பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ மார்க்கெட்டிங் அண்ட் ரீல்ஸ் கிரியேஷன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் காமன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கம்பல்சரி உங்கள் பிஸ்னஸ்க்காக ரீல்ஸ் கிரியேட் பண்ணலன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிஸ்னஸ்க்காக அட்லீஸ்ட் ரீல்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 3 மந்த் வந்து கண்டினியூஸாக உங்களால் ரீல்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா 4th மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆர்கானிக் லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ், ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ்க்காக ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்க, அதர் கண்ட்ரிஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட், அனலிட்டிக்ஸ் அண்ட் ட்ராக்கிங். ஸோ என்ன மாதிரி டேட்டா நான் ட்ராக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக மெட்டாட் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ காஸ்ட் பர் லீட் என்ன, கிளிக் த்ரூ என்ன, காஸ்ட் பர் கிளிக்ஸ் என்ன, ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறது, ஸோ ஸ்கேல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும், எப்போ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்போ பட்ஜெட்டை டிக்ரீஸ் பண்ணலாம், ஸோ எந்த ஆட் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட வீக்லி ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ணும்போது அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ
நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன மெட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. கிரியேட்டிவ் டெஸ்டிங் பண்ணணும், லொகேஷன் டெஸ்டிங் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ்க்கான கரெக்டான ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஏஐ டூல் அண்ட் ஆட்டோமேஷன் மாஸ்டரி. நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் சரி, நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு நாலேஜ் இருக்கான்னு கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன். பிகாஸ் அவர் பிஸ்னஸ் ஓனர் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் சேல்ஸ் எப்படி பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் சொல்றது விஷயத்தை அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். இன்கேஸ் அவருக்கு நாலேஜ் கம்மியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நான் அவரை ட்ரைன் பண்ணுவேன். இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம் சார், இந்த பண்ணினா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவரை கைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பிஸ்னஸ்க்காக நான் ஆட் ரன் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க பிஸ்னஸ்க்காக மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். எந்த ஆட்ஸ் ரன் பண்ணாலும் அது கூட நீங்க ஆட்டோமேஷன் பேரலா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால் ஹையர் கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வர முடியும். கன்வர்ஷன் ரேட் வந்தால் தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதான் உங்க பிசினஸை நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். பேரலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. உங்க பிசினஸ்க்காக ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஏஐ பிசினஸ் சாட்னு சொல்லி வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமா ஆட்டோமேட் பண்ண முடியும். உங்களோட என்டையர் இன்ஃபர்மேஷனை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டே கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு யாராச்சும் ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணா அவங்களுக்கு தேவையான ஆன்சரை அந்த வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணி அதை டீட்டெயிலா ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. பேரலா உங்க பிசினஸ்க்காக ஏஐ எப்படி யூஸ் பண்றது, எதெல்லாம் நீங்க ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணிட்டீங்க அதை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி அதை கம்மி பண்றது. இந்த மாதிரி நீங்க பேரலா நீங்க ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஒரு பிசினஸ் ஓனர் நீங்க கம்பல்சரி இதெல்லாம் லேர்ன் பண்ணியே ஆகணும். லேர்ன் பண்ணது மட்டும் பார்த்தாது, உங்க டீமையோ உங்க ஏஜென்சியோ கரெக்டான கொஸ்டின் கேளுங்க. அப்பதான் உங்களோட ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.